1 லிட்டர் பாலில் 200 கிராம் பன்னீர் கச்சுது. இப்போ அழகாக ஷேப்பாக வந்துக்குது பாருங்கள். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு ஒன்றே கட் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாள் ரூம் டெம்பரேச்சர் எட்டு வந்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். கட் பண்ணியாச்சு. தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ½ டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் போட்டுக்கோங்க. இதை 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. ஜாதி பத்திரி, பட்டை, ஏலக்காய், சோம்பு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொருட்கள் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண 3 ஆனியன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. 2 தக்காளி கிரைண்ட் பண்ணிக்கலாம். 8 பல்லு பூண்டு, துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். டென் மினிட்ஸ் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸ்லோவாக பன்னீர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பன்னீர் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணுங்கள். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. ரெடி டு சர்வ். இந்த பன்னீர் கிரேவிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.